இறைமகன் இயேசு கிறிஸ்து மீது ஆணையாக நான் கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு விஷயத்த அண்ணன் சீமான் சொல்லியிருக்காரு. உண்மையாகவே இதை சொல்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு தைரியம் வேணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து மீது ஆணையா அப்படின்றத பார்த்தீங்கன்னா அது கிறிஸ்துவனுடைய அந்த இறை நம்பிக்கை சார்ந்த ஒன்று. இன்றைக்கு தமிழ்நாட்டில் பெரும்பான்மை சமுதாயமாக நிறைய பேர் கிறிஸ்துவர்களாக இன்றைக்கு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அப்படி கிறிஸ்துவர்களாக இருக்கக்கூடிய அவங்க அண்ணன் சீமானுடைய கட்சியில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போது ஒரு சமுதாய மக்களுடைய இறை நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயத்தை நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அதை ஒரு மனுஷன் வந்து உணர்ச்சி வசப்பட்டுலாம் பேசிட முடியாது. அவர் யோசித்து பேசியிருக்காரு. இதை சொல்வதற்கே நான் சீமானுக்கு மிகப்பெரிய ஒரு தைரியம் வேண்டும். ஏன்னா எப்பவுமே இந்த எங்கே போனாலும் வந்து கூட்டணி வைப்பீங்களான்னு கேட்கறது ஒரு வழக்கமாக போயிடுச்சு. ஆனால் சீமான் பலமுறை சொல்லிட்டாரு, எந்த காலத்திலும் இப்பொழுது கூட்டணி கிடையாது, அதுவும் குறிப்பாக இந்த தேசிய திராவிட கட்சிகளோட ஒரு நாளும் கூட்டணி கிடையாதுன்ட்டாரு. அப்போ போய் அவர்கிட்ட பாஜக கூட போவீங்களா, அதிமுக கூட போவீங்கன்னா மனுஷனுக்கு கோபம் வருமா வராதா? அதனால தான் இயேசுவின் மீது ஆணையாகவே வந்து நான் கூட்டணிகளாக வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ணன் சீமான். இதை சொல்வதற்கான தைரியம் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சிகளில் யாருக்குமே வராது. ஏண்டான்னா யாராவது என்ன சொல்லுவாங்கன்னா, ஏங்க கூட்டணின்றது இவங்களோட தான் என்ன கடைசி வரைக்கும் இருப்போம், இன்னொருத்தவங்க கூட எந்த காலத்திலும் போக மாட்டோம் அப்படின்னு சொல்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா யாராலுமே சொல்ல முடியாது. ஏன்னா அரசியலில் நிரந்தர பகைவனும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது உதாரணத்துக்கு அண்ணன் திருமா இருக்கார் இல்லையா, அவர் என்ன ஒரு நிலைப்பாடு என்னென்னா, நான் ஒரு காலத்திலும் பாஜக பாமகவோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து அதை வந்து அவர் கடைபிடிக்கிறார். ஆனால் அண்ணன் திருமா அவர்கள் பாஜகவோட கூட்டணி வச்சார் அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக கூட பாஜக அவரை முன்னிலைப்படுத்தும். ஏன்னா அவங்களுடைய நோக்கம், அவங்களுடைய செயல் திட்டம் இங்கே செயல்படணும். அதே போல் பாமக, குறிப்பாக பாமக ராமதாஸுடைய அவருடைய பீக்கில் அவர் வந்து தலைமையில் இருந்த டைமு பல விஷயங்களில் இங்கே இருக்கக்கூடிய பட்டியல் மக்களுக்கு எதிராக செயல்பட்டிருக்காங்க. பல குடிசைகள் கொளுத்துவதற்கு காரணமாக இருந்திருக்காங்கன்றதெல்லாம் வரலாறுகள் இருக்குது. குறிப்பாக இந்த இளவரசன் இஷ்யூவில் எப்படி வந்து இந்த அனைத்து சாதி கூட்டமைப்பில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக திருப்பினாங்களோ அந்த வேலையெல்லாம் ராமதாஸுடைய பங்களிப்பு இருக்குது. இன்றைக்கி நாங்கள் திருந்திட்டோம் வருந்திட்டோம் பழையபடி வாங்கன்னு சொன்னால் கூட அந்த ஒரு பழைய வடு அண்ணன் திருமாவுடைய மனசில் இருக்கிறதுனால அவர் போக மாட்டார். இது இப்படி இருக்குது. அதிமுக வந்தோன்னா அதிமுகவில் பாஜகவை அண்ணாமலை தலைவராக இருக்கும் பொழுது அதிமுகவும் பாஜகவும் எந்த அளவுக்கு முரண்பட்டாங்க, ஒன்றா இருந்தவங்க முரண்பட்டாங்க, மறுபடியும் வந்து ஒன்றாயிட்டாங்க. ஏன்னு கேட்டால் தேர்தலில் வெற்றி பெறணும் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதுக்காக உடன்பட்டாங்க. நம்ம திமுக நீங்கள் சொல்கிறாங்க இல்லையா, பாஜக சனாதனத்தை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஜக சனாதனத்தை ஆதரித்து அவர்களோட கூட்டணி இருந்தவர்கள் நம்முடைய திராவிட திருவாளர்கள் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரைட் பர்சன் இந்த ரான் பார்ட்டி அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ஐயா கருணாநிதி. யாரை சொன்னார்னா வாஜ்பாயை சொன்னவர். அதே போல் இந்த இங்கே ஐயா கருணாநிதியோட சிலை திறக்கிறதுக்கு வெங்கையா நாயுடு வருவார். ஐயா கருணாநிதி அவர்களுக்கு நாணயம் வெளியிடுவதற்கு ராஜ்நாத் சிங் வருவார். இவர்களெல்லாம் தமிழ்நாட்டுக்கும் வரும் பொழுது அவர்கள் ஆர்எஸ்எஸ்காரர்களாகவோ பிஜேபிக்காரர்களாக வரமாட்டார்கள். திமுக நிகழ்ச்சிக்கோ அல்லது திமுக ஆட்சி இருக்கும்போது ஒரு நிகழ்ச்சிக்கு அவர்கள் முழுக்க முழுக்க ஒன்றிய அரசினுடைய அமைச்சர்களாக மட்டுமே வருகை தருவார்கள். இப்படி நம்பினா மட்டும்தான் திமுக நம்மளை ஆட்சி செய்ய முடியும். அதை எதிர்த்து கேள்வி கேட்டுன்னு வச்சுக்க நமக்கு அறிவு வந்துடும் இல்லையா. அதனால் இதை எதிர்த்து கேள்வி கேட்காம வச்சுருப்பாங்க. ஒரு கூட்டத்தை இன்ற வரைக்கும் கொத்தடிமைகளாகவே திமுக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கு. இப்போ இந்த சீமானோட நிலைப்பாடு இருக்கு இல்லையா, இந்த நிலைப்பாடும் இந்த உறுதித்தன்மை தான் பார்த்திங்கன்னா தமிழர்கள் மத்தியில் அவருடைய செல்வாக்கையும் நாம் தமிழ் கட்சி மீதான நம்பகத்தன்மையும் இன்னும் இன்னும் அதிகரிச்சுட்டே போகுது. ஒரு விழுக்காற்றில் இருந்த ஒரு கட்சி 8 விழுக்காற்றுக்கு மேலாக வந்து யாருடைய தயவும் இல்லாமல் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக, அதுவும் தமிழ் தேசியத்தை தத்துவமாக கொண்டு செயல்பட்டு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறுகிறது என்று சொன்னால் அது சாதாரண விஷயமா? அப்போ அந்த நம்பகத்தன்மையை எங்கே விதைக்கிறாரு, அந்த நம்பகத்தன்மையை எங்கே உறுதிப்படுத்துகிறாருன்னா அது அவர் கூட்டணியில் வைக்காமல் அந்த ஒரு கட்டுக்கோப்போடு இருப்பது. தீமான் இங்கே காசு வாங்கிட்டாரு, அங்கே காசு வாங்கிட்டாருங்க, போன முறை அதிமுக எவ்வளோ வாங்கினாரு தெரியுமா, சரி சொல்கிறா எவ்வளோடா வாங்கினாரு, அப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி கோடி கோடியாக வாங்குறவராக இருந்தால் அவர் ஏன்டா திரள் நிதிக்காக வந்து மக்கள்கிட்ட வர போகிறாரு. அது பேசுகிறோம், 1000 பேசலாம். இப்போது விஜய்ன்ற நபர் அரசியலுக்கு வந்தார்,
அவருக்கு எவ்வளோ வாக்கு இருக்குன்றது யாருக்குமே தெரியாது. அடித்து வெல்லலாம். 15 இருக்குது, 25 இருக்குது, 30 இருக்குது, எல்லாமே அடித்து வெல்லலாம். ஆனால் நிரூபிக்கப்பட்டிருக்கான்னு கேட்டால் நிரூபிக்கப்படலை. அப்படி நிரூபிக்கப்படாத ஒரு கட்சியை வச்சிருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கே இவ்வளோ பெரிய அழைப்பு. அதிமுக எடப்பாடி பழனிசாமி வந்து பாத்தியா கொடி பறக்குது, பிள்ளையார் சொல்லி போட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, நிரூபிக்கப்பட்ட வாக்கை 8 விழுக்காட்டுக்கு மேலாக வாக்கை வைத்திருக்கக்கூடிய ஒரு நபரை கூப்பிடாமல் இருந்திருப்பாங்களா, அணுகாமல் இருந்திருப்பாங்களா? எல்லாவற்றையும் அணுகியிருப்பாங்க. இதே திமுக கூட வந்து விட்டு பேசியிருக்கோம். இவங்க சொல்கிறாங்க இல்லையா, சபரீசன் சீமான் சந்திப்புன்றது, எனக்கு என்னவோ வந்து கூட்டணி தான் கூட்டிருப்பான்னு நினைக்கிறேன், ஒருவேளை சந்திப்பு நடந்திருந்தா. ஆனால் எதுக்குமே பார்த்தீங்கன்னா அவர் வந்து அசராமல் இருக்கிறாரு. அப்படி அவர் நழுவாமல் இருப்பது தான் அண்ணன் சீமான் அவர்கள் மீது தமிழர்கள் மத்தியில் இன்னமும் அவருக்கு அதிகமான ஒரு மதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது, அவர் மீதான நம்பகத்தன்மை ஏற்படுத்தி கொடுக்கிறது. எங்க சபரீசனை போய் பார்த்ததுலேருந்து, குறிப்பாக முதலமைச்சரை போய் பார்த்ததுலேருந்து அவர் முழுக்க முழுக்க டிவிகேவை தான் அடிக்கிறாரு. அவர் கொடுத்துக்கிற அசைன்மெண்ட்டே என்ன தெரியுமா? டிவிகே அடிக்க தான் அசைன்மெண்ட்டு. திமுக மேலே கை வைக்கக்கூடாதுங்க. தினந்தோறும் திமுகவை போட்டு பொழந்து எடுக்கிறார். ஆனால் இவங்க கண்களுக்கு மட்டும் விஜய் விமர்சனத்தை போது எப்படி தெரியுதுன்னு தெரியல. விஜயை விமர்சிக்கிறார்னா விஜய் என்கிற தனிப்பட்ட மனிதனை விமர்சிக்கிறாரா? அவர் கொண்டு வரக்கூடிய கொள்கை, அந்த கட்சியினர் செய்யக்கூடிய அட்ராசிட்டிஸ், அராஜகம், அதை தான் விமர்சனம் பண்ணுறத தவிர விஜய் என்கிற தனிப்பட்ட நபரை விமர்சிக்க வேண்டிய தேவை யாருக்குமே கிடையாதுல்ல. இப்போ சில திமுகவினுடைய கொத்தடிமைகள், உடன்பிறப்புகள், 200 ரூபாய் ஊப்பிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, விஜய் அவர்களுடைய பர்சனல் வாழ்க்கையை விமர்சனம் பண்ணுறானுங்க. அது ரொம்ப மோசமானது. யார் கூட ஃப்ளைட்டில் போனார், டேய் அதெல்லாம் அருவெறுப்புடா. அதெல்லாம் அந்த அருவெறுப்பு பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆனால் அதை விட்டுறானுங்க. ஆனால் சீமான் கொள்கையை விமர்சிக்கிறார்ல, இவரை பிடிச்சி கடிக்கிறானுங்க. இதே எங்களுடைய டிவி கேஸ்ன்னு சொன்னாலும் ஒன்று தான். சரி விடுங்க, அவங்க பாவம் கோவப்படுறானுங்க. எங்களை ஏங்க நீங்கள் தற்கூரின்னு சொல்கிறீங்க, சண்டைக்கு வரானுங்க. அவங்க எங்களை ஏங்க தற்கூரிலாம் நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு சண்டைக்கு வரானுங்க. என்ன பண்ணுறது? எல்லாம் படித்தவங்க தான், டிகிரி ஹோல்டர்ஸ் தான். ஆனால் படிச்சுட்டு என்ன பண்ணுறேன்னா, கரண்ட் கம்பி மேலே ஏறுற நீ, மரத்து மேலே ஏறுற நீ, அதையெல்லாம் தாண்டி ஒரு நடிகனை பார்ப்பதற்காக 41 பேர் வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்கிறதெல்லாம் நம்மளை ஜீர்ணிக்க கூட முடியல, அதெல்லாம் ஏற்றுக்கூட முடியல. ஒரு சின்ன பையன் தம்பி ஒருத்தன் பேட்டி கொடுத்தான், நான் பார்த்தேன். அவன் முகமெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மெதிச்சே ஒரு மாதிரி ஆகிருக்கு, பார்க்க கூட முடியல. எப்படி அவள் அதை ஃபேஸ் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறது நமக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்படி ஒரு கூட்டம் அந்த பக்கம் இருக்குது. அந்த கூட்டம் என்ன சொல்லுது, விஜய் என்ன சொல்கிறாருன்னா ஆட்சியில் பங்கு கொடுப்போன்றாரு. நல்ல விஷயந்தான். ஆனால் ஆட்சியில் பங்கு கொடுப்புன்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஹிடன் அஜெண்டாவாக இருக்கணும், மறைமுக திட்டமாக இருக்கணும், நேரடியாக சொல்லக்கூடாதுன்றது அந்த திரும்ப போட்டோன்னு சொல்லக்கூடியது. ஆட்சியில் பங்கே கொடுப்புன்னு சொன்னால் கூட இது வரைக்கும் யாரும் போக மாட்டுறாங்க, அது என்னன்னு தெரியல. அவர் வந்து அதிமுக பக்கம் போகிறதுக்கு தயாராகிட்டாருன்னு மட்டும் தெரியுது. கிட்டத்தட்ட உறுதியாகிடுச்சின்னு சொல்கிறாங்க. அது விஜய் அவர்கள் வாயால் அறிவித்தாதான் உண்டு. ஏன்னா ஆதவஜன் என்ன சொன்னார், 16 நாள் வந்து காரியம் முடிவிட்டம் பேசுகிறோம். எனக்கு எப்படி இந்த மாதிரிலாம் யோசித்து பேசுகிறாங்க, 16 நாள் துக்கத்தில் இருக்கிறேன்னு சொல்கிறோம். துக்கத்தில் இருக்கிறவங்கப்பா நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறீங்க, வெளி மாநிலத்துக்கு ஏன் போகிறீங்க? ஏன் உங்கள் தலைவரியாக வீடியோ போட்டு மறுபடியும் இங்கேயும் பனையூருக்கும் அந்த பக்கம் வந்து நம்ம இங்கே இருக்கிற இன்னொரு ஆஃபீஸ் இருக்குல்ல, அந்த இடத்துல டக்குனு பேர் வரல, அந்த இடத்துக்கு வந்து போயிட்டு வந்துட்டுருக்காரு, நமக்கு தெரியல. அப்போது இந்த துக்கத்தில் இருக்கிறேன், அதில் இருக்கிறேன், இதில் இருக்கிறேன்னு சொல்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, மற்றவர்களை ஏமாற்ற முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அது வந்து வேலைக்கு ஆகலை. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் போகும்பொழுது நம்முடைய அக்கா காளியம்மாள் அவர்கள் பாஜகவில் இணையப் போகிறாரா? நயினார் நாகேந்திரனை சந்தித்தது எதற்காக? எப்பொழுது இணையப் போகிறார் காளியம்மாள்? இப்படி ஒரு விஷயம் வந்துட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவங்க பாஜக போன்ற கட்சியெல்லாம் இணைவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நான் சீமானுடைய பயிற்சி பட்டறையில் வளர்ந்த ஒருவர், நாம் தமிழ் கட்சியில் பயணித்த ஒருவர், பாஜகவில் போய் சேருவதற்கான வாய்ப்பே கிடையாது. கிட்டத்தட்ட நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோம், ஒன்று போனால் தாவேகா, தமிழக வெற்றி கழகம், அப்படி இல்லைனா அவங்க அதிமுக போவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். தெரியல, மேபி டிவிக்கே தான் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அது ஒரு புதிய கட்சி, கிட்டத்தட்ட தமிழ் தேசியத்தை பேச போகிறேன்னு சொல்கிறாங்க. தமிழ் தேசியமும் திராவிடமும் எனது கண்கள்னு ஒரு புதிய ஒரு அணுகுமுறையை விஜய் கொண்டு வராரு. பத்தாவது குறைக்கு நாகப்பட்டினங்கெல்லாம் போயிட்டு தேசிய தலைவருடைய பெயரெல்லாம் சொல்கிறாரு. தமிழர்கள் தங்களுடைய தாயை எழுந்து தவிக்கிறார்கள்னு பேசுகிறாங்க. ஸோ மீனவர்களுடைய நலனுக்காக பேசுகிறாங்க. இப்படி இருக்கும் பொழுது ஒரு மீனவ சமூகத்தினுடைய விடுதலைக்காக
போராடக்கூடிய பேசக்கூடிய சகோதரி காளியம்மாள் அவர்கள் விஜய் கட்சியில் போகிறது பார்த்தீங்கன்னா அவங்க போகக்கூடிய நிலைப்பாடு சரியான ஒன்றா இருக்கும். ஆனால் இன்னும் பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சகோதரி காளியம்மாள் திரும்பவும் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வரணும், நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறாங்க. எனக்கு தெரிந்து திரும்பியும் வந்து வேலை செய்வதற்கோ பணி செய்வதற்கோ அந்த இடம் அதே மாதிரியான சூழலை வந்து கொடுக்காது. ஒன்ஸ் ஒருத்தங்க வெளியில் போயிட்டாங்க அப்படின்னா அது அவ்வளோதான். அதுக்கப்புறம்லாம் திருப்பி வந்தாலும் வேலைக்கு ஆகாது. ஏன்னா நம்ம அண்ணன் தியாகி செந்தில் பாலாஜி போன்ற ஆட்கள் வேணால் அங்கே இங்கே போய் ஷைன் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு திறமைங்க. அது எங்கே போனாலும் ராஜாவாக இருக்கார்ல, கொங்கு மாநிலத்தின் சிங்கம் அண்ணன் செந்தில் பாலாஜின்னு சொல்கிறாங்க இல்லையா, தியாகி அண்ணன், அவருக்கெல்லாம் அது சரியாக இருக்கும். மற்ற நபர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எளிய மக்களுடைய குரலாக இருந்தவர்கள், தமிழர்களுக்காகவும் தம் தேசியத்துக்காகவும் பேசினவங்களாம் ஒரு கட்சியில் விரைய போயிட்டு திருப்பியும் அந்த இடத்துக்கு வருவது அது சரியான ஒன்றா இருக்குமான்னு தெரியல. அது அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் அவங்க எங்கே இருந்தாலும் கொள்கையிலேருந்து விலக மாட்டாங்க அப்படின்னு நம்புகிறோம். ஏன்னா அவங்க கடைசியாக ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியா நடத்தின அந்த ஒரு நிகழ்ச்சியோட பார்த்தீங்கன்னா பெரியார் குறித்து பேசும்பொழுது திடீர்னு பெரியார் ஆதரித்தா முழுமையாக ஆதரிச்சுட்டு இப்போ விஜய் கட்சிக்கோ இல்லை வந்து மற்றபடி ஒரு திராவிட கட்சிக்கோ போயிட்டு இருந்தால் அது நமக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க அந்த நிலைப்பாட்டில் இருக்க பெரியாரும் பண்ணியிருக்கிறார், பெரியார் மட்டும்தான் பண்ணார்னு சொல்லக்கூடிய ஏற்கலைன்னு சொல்லிட்டு அந்த கொள்கையில் தெளிவாக தான் இருக்கிறாங்க. நமக்கு அது சந்தேகம் கிடையாது. ஸோ அதனால் அவங்க பாஜகவில் இணைய போகிறாங்களா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பில்லை ராஜான்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த இடம் அவர்களுக்கான இடம் கிடையாது. அது மற்ற நபர்களுக்கு வேணால் சரியான ஒன்றாக இருக்கும். பார்ப்போம். அவங்க தான் அறிவிப்புன்னு சொல்லியிருக்காங்க, ஒரு வாரத்துக்குள்ளே அறிவிப்புன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நிறைவாக சொல்ல விரும்புவது, நாம் தமிழ் கட்சி எந்த காலத்திலும் கூட்டணி கிடையாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது திராவிட தேசிய கட்சிகளோடு. அப்படி இருந்தால் மட்டுமே தான் தமிழ் தேசியத்துடைய தத்துவமும் நாம் தமிழ் கட்சியை நம்பி ஒருங்கிணைத்து கூட்டத்தினுடைய நோக்கமும் சிதறாமல் இருக்கும். ஒன்ஸ் ஒரு வாட்டி ஒரு ட்ரை பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா அந்த கூட்டம் இருக்காது. ஆனால் மற்ற தமிழர்களோடு மற்ற கட்சிகளோடு இணைந்து பணியாற்றலாம், கூட்டணி வைக்கலாம், அதெல்லாம் எந்த தவறுமே கிடையாது. அதே மாதிரி சீமான் சொல்லிட்டு தான் இருக்கார். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.